எல்லா கவலையில் இருந்தோம் அல்லாஹ் அவரை சந்தோஷமாக்கி விடுவான். வாழ்க்கையில கவலை இல்லாத மனிதர்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு எல்லா விஷயத்திலும் கவலை. வீட்டை நினைத்து, பிள்ளைகளை நினைத்து, மனைவியை நினைத்து, சில பேருக்கு நோயே இல்லை, நோயை நினைச்சு கவலை. அப்படி ஆயிடுவோமோ, இப்படி ஆயிடுவோமோ, ஏதாவது முடக்கம் ஆயிடுவோமோ, சுகர் பாதிச்சிருமோ, பிரஷர் பாதிச்சிருமோ. நான் சொல்வது, வராததை நினைத்து கவலைப்படுவதை விட வந்ததை நினைத்து கூட கவலைப்படாத நாங்க சல்லல்லாஹு செல்லம். எதுக்கு கவலை? என்னை அழிக்கிற சக்தி எந்த நோய்க்கும் கிடையாது, எந்த நோய்க்கும் கிடையாது. நல்ல ஞாபகம் வையுங்கள். மௌத்துக்கு காரணம் ஏதாவது சொல்வோமே தவிர நேரம் வரும்போது நோயே இல்லாமலும் மரணம் வருகிறது. பிரஷரே இல்லை, சுகரே இல்லை, கொலஸ்ட்ராலே இல்லை, எல்லாமே கட்டுப்பாடு. அவர் வாக்கிங் கரெக்டா போறார், ஆனா ராத்திரி படுத்தார், காலையில விழிக்கல. மரணத்திற்கு என்ன காரணம் சொல்வது? அட்டாக்கா? இல்ல, சைலண்ட் அட்டாக். சிலது நமக்கு புரியாது. இறைவனின் முடிவு. நான் சொல்ல வருவதெல்லாம், நீங்கள் இஸ்திக்பாரை கூட்டுகிற போது அஸ்தக்பிருல்லாஹ்வை பழக்கமாக்குங்கள். தாய்மார்களுக்கும் சொல்லுகிறேன், இறைவனின் பேரன்பு கிடைக்கும். அவன் அன்பும் நெருக்கமும் கிடைத்தால் எந்த முடிவும் நமக்கு கயிறாகும். இதையெல்லாம் விட மேலாக நெருக்கடியில் இருந்து விடுதலை, கவலையில் இருந்து சந்தோஷம்.